Hi students, welcome back to learning journey. ஆக்சுவலாக இது முள்ளங்கி அரைச்சி சாம்பார்னு சொல்லுவாங்க. முள்ளங்கி தெரியுதா? அரைச்சி சாம்பார். இது ஆஹா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ என்னதான் இருந்தாலும் வெளியில் நம்ம சாம்பார் வாங்கி சாப்பிட்டாலும் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்டாலும் ஒரு நாள் ஆஹா இதோட நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்ப்போமா வித்தியாசமாக டேஸ்ட்டில் அப்படின்னு நினைக்கிறப்ப கூட பண்ணலாம் இல்லையா? பருப்பு தனியாக வேக வச்சுக்கலாம், முள்ளங்கியோட சேர்த்தி அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் புளி தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் புளியை அதில் ஊற்றிட்டு அப்புறம் ஆக்சுவலாக தக்காளி வெங்காயம் அதோடு சேர்த்தி 5 பொருள், கொத்தமல்லி வேறு ஒன்றும் இல்லை, தக்காளி வெங்காயம் தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும், கொத்தமல்லி வேறு, அப்புறம் நம்ம துவரம் பருப்பு வேணால் வறுத்துக்கலாம், அதுக்கப்புறம் தேங்காய், அதோட வரமிளகா நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வெந்தயம் நம்ம லைட்டாக போடலாம், ரொம்ப கசகாதிக்கு. ஸோ அதை வறுத்து இதில் ஒரு சின்ன டேஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, டேஸ்டி டிப்ஸு, நம்ம எல்லாம் வணக்கிட்டு மேலே பச்சை லைட்டாக ஆஃப் பண்ண பிறகு இருக்கிற சூடில் பச்சை வெங்காயம், அதாவது வதக்காத வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்று அதோட நறுக்கி அதை போட்டு அரைச்சோம்னா அப்படி வாசனையாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, வாசனையாக இருக்குன்னா அது சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். இது சாம்பாருக்கு தொட்டுக்கலாம், இது தோசைக்கு தொட்டுக்கலாம், பிசைஞ்சு சாப்பிட்லாம், அப்பளத்தை தொட்டுக்கலாம், அப்புறம் வடான்னு தொட்டுக்கலாம், பொரியல் தொட்டுக்கலாம். கொதிக்குது, சாப்பாட்டில் போட்டு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான். ட்ரை பண்ணுங்கள்.